ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கோயம்புத்தூர் குல்ஃபில்ஸ் மால்க்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கார் பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங் இடத்துல ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்தது. அப்படியே அந்த மிக்கி மவுஸ் கிட்டே போன்னு சொன்ன பையனை அவன் பார்த்து ஷாக் ஆகிட்டான். பக்கத்தில் போகிறதுக்கே பயப்பட்ட கொஞ்சம். அப்புறம் அவங்க கூப்பிட்றங்காட்டி வா ஒன்றும் இல்லை சொன்னேன். போடா பொம்மை தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் போய் பக்கத்தில் போய் கையை கொடுத்து ஃபோட்டோ எடுத்தான். பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகிட்டனால இவ்வளோ பெரிய பொம்மையா அப்படின்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனதுமே அங்கே பஞ்சிங் பால் இருந்தது. அது ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா அடித்தார். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் அடித்தார். அதில் நம்பர்ஸ்லாம் கிடச்சி யார் எப்போ லெவல் அடிக்கிற மாதிரி நம்பர்ஸ்லாம் கிடச்சி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நான் அடித்தேங்க. நான் அடித்த பஞ்சில் வந்து 642 நம்பர் இருந்துச்சுங்க. ஹையஸ்ட்டு பஞ்சு 1800. நான் ட்ரை பண்ணதுனால 642 தான் ட்ரை பண்ணேன். நீங்கள் அடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸ். உள்ளே பார்த்ததுமே என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஃபஸ்ட்டு நான் பால்லாம் போய் ஜம்ப் பண்ணுறமான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரி அவனுக்காக தானே மெயினாக வந்தது. சரி அவனுக்கு சாக்ஸ்லாம் போட்டு விட்டு அவனை உள்ளே அனுப்பிட்டேன். அவன் நல்லா ஜம்ப் பண்ணிவிட்டு எகிரி குச்சிட்டு வீட்லேயே ரொம்ப சேட்டை பண்ணுவான். வீட்லேயே அவன் பயங்கர சேட்டை பண்ணுவான். அங்கே வந்து நல்லா பஞ்சிங்காக இருந்தது. சரி சும்மா நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் இங்கே வெளியே வரத்துக்கு மனசே இல்லாமல் உள்ளே தான் விளையாண்டுட்டு இருந்தான். சரி அந்த கேப்பில் நாங்களும் கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கார் ஓட்ட தெரியாது, இருந்தாலும் சரி இதையாவது ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஜாலியாக ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கன்னெல்லாம் நான் படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் கையில் வச்சு பார்க்குறேன். எப்படி பார்க்கணும் கூட தெரில. சரியாக பிடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி அது ஷூட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. எங்கள் சிஸ்டர் வேறு வா இதில் உட்காருன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி பாரு சுற்றுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி நல்லா தான் சுற்றுது, அடுத்த ரவுண்ட் நம்ம உட்காரலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது. எங்கள் சிஸ்டர் வந்து நீ அடுத்தது உட்காருனாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேம் விளையாண்டாங்க. சும்மா நார்மலாக கேரம் மாதிரி தான் இருக்கும். 2 பேர் வா விளையாடலான்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கு அதுக்கப்புறம் அக்கா வாங்கக்கா நீங்களும் கார் ஓட்டலான்னு சொல்லிட்டு அக்காவையும் கார் ஓட்டுற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் இதில் அக்கா உட்காரான்னு சொன்னால் அக்கா கொஞ்சம் பயமாக இருந்தது. சரி வாக்கா நான் உட்காரேன்னு சொல்லி இல்லைக்கா சும்மா சேர் மாதிரி தான்க்கா இருக்கும் உட்காருங்க. இல்லை சங்கீதா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இறங்கிடுறேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சிஸ்டர் வந்து வாயில் உட்காந்துக்கோ நல்லா ஜாலியாக ரைட் மாதிரி போயிட்டுருக்கோம், நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி நானும் சரி சேர் தானே ஒன்றும் தெரியாது சொல்லிட்டு கண்ணை வேற கட்டி விட்டுருந்தாங்க. என்னடா இது ஒரு மாதிரியாகவே இருக்குது, இறக்கி விடுங்கன்னு சொன்னால் ஒன்றுமே எனக்கு தெரியலைங்க. சரி அதுக்கப்புறம் இது இல்லைங்கக்கா இது மிஷின் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, இறங்கிக்கோங்கக்கா அடுத்த ரவுண்ட் நீங்கள் உட்காந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க கண்ணில் இருக்கிறத கழட்டுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கையெல்லாம் ஒரே ஷிவரிங் ஆகி எனக்கு இந்த ரைடு இதாங்க ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சுங்க. கையெல்லாம் ஒரே ஸ்வெட்டிங் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.